இது கரண்ட் லைவா வந்துட்டு நம்ம சில விஷயங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க போறோம். ஒரு சாதாரணமா இருக்கக்கூடியவங்களோட லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்கோ அதிலிருந்து மாறுறது. இது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலா அவங்களோட லைஃப் வந்துட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா சில டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாவே இருக்கும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு சடனா ஒரு நிகழ்வு நடக்கும். இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆவாங்க அவங்க. உங்களோட வாழ்க்கையில அந்த மாரி ஒரு நார்மலா போயிட்டு இருந்த லைஃப்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் மொமெண்ட் வந்துட்டு எப்படி நடந்தது? என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும். யார் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ? ஓ! கருணா வந்திருக்காரு. கருணா, சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன் கருணா. எங்கிருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? நீங்க என்ன நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. சார், நான் கும்பகோணத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். ப்ரொஃபஷனலி நான் ஒரு டாக்டர் நானு. சரி. என் ம், என் லைஃப்ல ம், வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் மொமெண்ட் அப்படின்னா, ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி உங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. ம், ஆ ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும்னு நினைச்சு நெறைய விஷயங்கள் தேடும்போது, நெறைய லீடர்ஸ் மீட் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு பிரின்சிபல்ஸ் வந்து சொல்லிக் குடுப்பாங்க சார். ம், ம், அத எடுத்துட்டு போய் நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணணும். ம், ஆனா உங்கள மீட் பண்ணும்போது நீங்க சொன்னது வந்து என்னன்னா, சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு இல்ல லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான டூல்ஸ் வந்து குடுத்தீங்க. ம், அதோட எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என்னன்னா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரூல்ஸும் சொல்லி ஒரு ஹானஸ்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல்ஸும், ரூல்ஸையும் நீங்க வந்து சொன்னீங்க. ம், எனக்கு வந்து லைஃப்ல அந்த மாரி ஒரு லெவல்ல வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா, இவ்வளவு ஹானஸ்ட்டா, டைரக்ட்டா கண்ணு நேரா அந்த மாரி சொன்ன பீப்பிள் நான் பார்த்தது இல்ல சார். ம், 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 அச்சீவர் ஆகணும் அப்படின்னா, ஹானஸ்ட்டா தான் பண்ணணும். ரைட் வேல மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்த நான் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் லீடர் நீங்க. ஆ ம், அது வந்து என் லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் நான் எனக்கு அத பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. இருக்கு. அது இன்னும் பசுமரத்தாணி மாரி இருக்கு. ம், ம், சோ ம், எப்படியாவது சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம்னு இல்லாம, இப்படித்தான் பண்ணணும். அதையும் ஹானஸ்ட்டா பண்ணணும். அப்படின்னு ம். நான் உங்கள்ட்ட இருந்து கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நான் வந்து அன்னைக்கு உங்க பின்னாடி நான் வந்து ஃபாலோ பண்றதுக்கும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கும் அன்னைக்கு அந்த சொன்ன வேர்ட் தான் சார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இது அதோட எவ்வளவு முடிச்சுக்கிறேன். வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் கருணா? ஒரு 11 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது சார். ஓகே. அந்த ப்ரோகிராம் வந்து டோட்டலா எவ்வளவு நேரம் நடந்தது? சார் 3 ஹவர்ஸ் புரோகிராம் நடந்தது சார். ஓகே. அதுல உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆன மொமெண்ட் அப்படின்னு நீங்க எத சொல்றீங்க? எத சொல்ல முடியும் கரெக்ட்டா ஒரு பாயிண்ட்? சார் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா ஒரு 7 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க லைஃப்ல சொன்னீங்க சார். அது எது உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள போனது இது? இன்ஸ்பயர் ஆனது? சரக்குன்னு உள்ள போனது? ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ஹியூமானிட்டி சொன்னீங்க சார். ஓ! ஓ! ஓகே. அது என்ன ஆனது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? அது ம். இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பர்சன் வந்து சொல்லுவாங்க. அதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, நீங்க முடியும்போது இதுக்கு ஓகேன்னா நீங்க வாங்க. அப்படி இல்லன்னா நீங்க உங்க படி பண்ணுங்க. நாங்க இங்க இருக்கிறோம். எங்களுக்கு அப்படி வேணாம் அப்படின்னு சொன்னீங்க சார். ம், 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 அது ம். அது வந்து அது வந்து எனக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஹானஸ்டான லீடர் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது சார். சரி. இப்போ நீங்க அந்த மாரி வந்து இன்ஸ்பயர் ஆயி கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களோட லைஃப்ப வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லையா? ஆமா. ஆமா சார். அப்போ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்துட்டு என்ன அப்டின்னா, அதிலிருந்து வேற ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா சார். சரி, ஓகே. அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் ஆறதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப்ல நீங்க அச்சீவ்மென்ட் அப்டின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பை ப்ரொஃபஷன் டாக்டரா இருந்ததுனால ஒரு ஒரு செக்கு மாடு மாரி ஒரே மாரி சுத்திட்டே இருக்கிற மாரி இருக்கும் சார். ஏன்னா எந்த நேரமும் கிளினிக் அந்த மாரி ஒரு லைஃப் இருந்தது. வெளியில எல்லாம் எங்கேயுமே போக முடியாது. உங்கள ம், மீட் பண்ண உடனே லைஃப்ல வந்து வெளியில டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் கிடைச்சது. ம், ஆ அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் வைஸ் உங்களோட இத பார்க்கும்போது ஹெல்த் வைஸ் நான் இம்ப்ரூவ் ஆனேன். நெறைய என்னோட ஹேபிட்ஸ் வந்து உங்கள்ட்ட அசோசியேட் ஆனோனே பர்சனல் ஹேபிட்ஸ் பர்ட்டிகுலரா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய டிசிப்ளின் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ம், ம், அதுல ம், நெறைய இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ம், அ நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு அப்ளை பண்ணதோட விளைவு இன்னைக்கு ஒரு 15 டைம்ஸ் வந்து அப்ராட் டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ம், ம், நான் ம், ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்குனேன். இப்போ வந்து ஒரு 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 13,00,000 கார் வாங்கியிருக்கேன் நானு. ம். அ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாரி ஒரு சிச்சுவேஷன்ல முன்னாடி இருந்தத விட இப்ப நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு சார். இன்னைக்கு சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி வந்து இன்னாரோட பையன்னா தான் எல்லாருக்கும் தெரியும் எங்க ஊர்ல. ம். இன்னைக்கு வந்து இன்னாரோட அப்பா அப்டின்னு தெரியிற அளவுக்கு என் நேம் ஆனதுக்கு காரணம் உங்கள்ட்ட மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார்.
ஓகே. நீங்க அந்த அப்போ பாருங்க, நீங்க இந்த இன்ஸ்பயர் ஆனீங்க இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு உங்களோட லைஃப் வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்ததா? இல்ல அது ஏதாவது டிஃபிகல்டீஸ்ல இருந்தீங்களா? டிஃபிகல்டீஸ் தான் சார் இருந்தது. என்ன மாரி டிஃபிகல்டி சொல்லலாம்? ஷார்ட்டா சொல்லுங்க. சார் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்டின்னா, என்னோட இன்கம் வந்து என்னோட மந்த் எண்ட்ஸ மீட் பண்ற அளவுக்கு தான் சார் இருக்கும். அதே மாரி ம், ஃபேமிலிலயும் ஒரு ஹாப்பினஸ் வந்து பெரிய லெவல்ல இருக்காது. ம். ரிலேஷன்ஷிப்லலாம் நெறைய ப்ராப்ளம் இருக்கும். நான் டிப்ரஷன் பில்லுல இருந்தேன் நான் அந்த நேரத்துல. நான் தான் என்னோட பிரச்சனைகளுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாம இருந்தது சார். உங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க தான் சார்ட் அவுட் பண்ணி குடுத்தீங்க. நம்மளோட பிரச்சனைகளுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி குடுத்ததே நீங்க தான் சார். ஓகே. அது அது அந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் தான் சார் லைஃப் சேஞ்ச் ஆச்சு எனக்கு. இப்போ நீங்க அந்த உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, சரக்குன்னு வந்துட்டு நேர்மையா இருக்கணும். லைஃப்ல வந்துட்டு அந்த மாரி இருந்தா தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும். இல்லாட்டி வேணாம் போங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்து, இப்ப நீங்க சொல்றீங்க, இப்போ ஒரு 15 தடவ வந்துட்டு அப்ராட் வந்துட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. சரியா? ஓகே சார். அதுக்கப்புறம் கார் ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. 13,00,000 வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கார் ஒண்ணு வாங்கியிருக்கீங்கன்னு. இந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்க இன்ஸ்பிரேஷன் ஆன உடனே நடந்ததா? சார் கிராஜுவலா ஸ்டெப் பை ம். ஸ்டெப் நடந்தது சார். உங்கள ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 11 மந்த்ஸ்லயே இந்த மாரி அப்ராட் போறதுக்கு. அதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் வச்சிருந்தேன். ஆனா வேலைக்கு போறதுக்காக வச்சிருந்தேன் நானு. ம், 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 அ ம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்து ஒரு 11 மந்த்ஸ்ல அப்ராட் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் சார் என்னோட கார் வாங்குற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஓகே, ஓகே, கிராஜுவல் ப்ராசஸ் தான் சார். ஓகே. அப்போ நீங்க இப்ப நீங்க அந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா சார். ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வெல்னஸ் கோச்சா இருக்கு சார். ம். டாக்டர் வேலைய பார்ட் டைமா பார்க்குறீங்களா இல்லையா? டாக்டர் பார்க்குறேன் சார். பார்ட் டைமா பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓ! ஃபுல் டைம் படிச்சு டாக்டருக்கு படிச்சு இப்ப பார்ட் டைம் வந்து டாக்டரா இருக்கீங்க. ஃபுல் டைம் வந்து ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க. ஆமா சார். இந்த ஜர்னி எப்படி இருக்கு? உங்கள சுத்தி இருக்கிறவங்க, உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய பீப்பிள் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க? சார் எனக்கே ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார் நானு. ஒரு ம், ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறத நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ம், ஃபேமிலில இருக்க பீப்பிளும் வந்து இன்னைக்கு ஓப்பனா சொல்லணும் அப்டின்னா, நான் டாக்டரா இருக்கும்போது ஃபேமிலி அன்ஹெல்தியா இருந்தாங்க. ம், ஏன்னா, அம்மா, அப்பா எல்லாமே டயபெட்டிக்கா இருந்தாங்க. ம், இப்போ வந்து நான் வெல்னஸ் கோச் ஆனத விடவு நான் ஹேப்பியா இருக்கேன். எங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு ஹெல்தியா அதுவும் இந்த மாரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அப்பா 69, அம்மா 67 ம். இன்னைக்கு அவங்க எல்லாம் ஹெல்தியா இருக்காங்கன்னா காரணம் நான் வெல்னஸ் கோச்சா இருக்கிறது தான் சார். ஓகே, அவங்க ஓகே, எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க சார். ஓகே. இப்ப நீங்க இந்த மாரி பாருங்களேன், இப்ப இவரு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம எல்லாருமே இருப்போம். எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துட்டு நடக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன ஸ்பார்க். நீங்க ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பீப்பிள் யாரா வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன்னு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து வெளியில வரதுக்கு வந்துட்டு ரொம்ப ஏன்னா நமக்கு என்ன பண்றது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும். ஒரு ஸ்பார்க் வந்துட்டு அடிக்கணும். ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் எப்ப அடிக்கும்? எப்படி அடிக்கும்? மேபி நீங்க உங்களுக்கு அடிச்சு நீங்க அந்த ப்ராசஸ்ல கூட நீங்க இருக்கலாம். மேபி அந்த ஸ்பார்க் உங்களுக்கு இருந்திருக்கும். மேபி நீங்க கவனிக்காம கூட இருந்திருப்பீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இத தோண்டி எடுக்கணும். அந்த ஸ்பார்க் ஒரு சின்ன உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து என்ன மாரி ஒரு சொல்யூஷன், ஒரு ஆறுதலான விஷயம், இல்ல ஒரு கரெக்ட்டான ஒரு ஐடியா, இல்ல உங்க மைண்ட்ல வந்துட்டு வாவ்! அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ரிலேட் ஆயி, இதுதான் பாயிண்ட். இங்க இருந்து தான் நம்ம பிடிக்கணும். இப்ப கருணாது வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவரு ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்திருக்காரு. டாக்டரா இருந்து பிராக்டிஸ் பண்ணி, ஒரு ஹேப்பியான, ஹெல்த்தியான லைஃப் இல்லாம அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு புரோகிராம்ல ஒரு சின்ன விஷயம், நீங்க ஒரு 3 மணி நேரம் அவர் புரோகிராம் பார்த்தாருன்னு சொன்னாரு. அந்த 3 மணி நேரத்துல நடக்கிற நிகழ்வுகள் கிடையாது. இன்ஸ்பிரேஷன் ஆனாதான் லைஃப் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது நீங்க எல்லாருமே மைண்ட்ல வந்துட்டு வச்சுக்கணும். இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு நீங்க எதை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ, அதுக்கு நீங்க ஒரு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த ஜர்னி வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ இவரது டாக்டர் வந்துட்டு கேட்கும்போது, பார்ட் டைம் டாக்டர்ங்கிறாரு, ஃபுல் டைம் வந்துட்டு ஒரு வெல்னஸ் கோச் அப்படிங்கிறாரு. அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பீப்புள் ஹெல்த்தியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு டாக்டரே இப்படி சொல்றாரு. ஓகே. ரொம்ப சந்தோஷம் கருணா. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? கருணா. சார் ம், ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார் உங்கள்ட்ட. ம். ஹானஸ்ட்டா இருக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கரேஜ் வேணும் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் நெறையா.
ம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து நிறைய சோதனைகள் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு சுச்சுவேஷன்லயும் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் ஹானஸ்டா இருக்கணும் அப்படிங்கறதுலயும் அதை நீங்க ம். கரேஜ வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ம். 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 ஓகே, பாருங்க இன்னைக்கு நிலவரம் பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு. ஆனஸ்டா இருக்கிறது எப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நம்மள சுத்தி நிறைய என்ன நடக்குது. ஆனஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கருணா, உங்களுக்கு ஆனஸ்டா இருக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும் சார். சூப்பர். எல்லாருக்குமே ஆனஸ்டா இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிக்குது, கரெக்டா? அப்ப நமக்கு வந்துட்டு நமக்கு சுச்சுவேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆனஸ்டா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்க மனசுல வந்துட்டு பாரம் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஆனஸ்ட் இல்லாத பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வுகள் வந்துட்டு ஏற்படும் யோசிச்சு பாருங்க. இதே ஒரு ஆனஸ்டான பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெருமை வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு ஆனஸ்டா இல்லாத சில வேலைகள் நம்ம பண்ணும்போது அந்த டைம்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு சில பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்கும். ஆனா ஜென்ரலாவே எல்லாருமே நல்லவங்க தான். அந்த சிச்சுவேஷன்ல, அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கிருந்து தடம் புரண்டுருவாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனஸ்டாவும் அம்புலாவும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட ஸ்டாண்டா மாறிடும். விமர்சனம் இல்லாம லைஃப்ல வந்துட்டு நம்ம யாரும் மேல வர முடியாது. நேத்தை விட இன்னைக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். எஸ்டர்டே பிளஸ் ஆனஸ்டி இருக்கணும். அது மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. எஸ்டர்டே ஆனஸ்டியோட பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. பிகினிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா பின்னாடி நல்லா இருப்பீங்க. ஆனஸ்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நல்லா இருப்பீங்க, பின்னாடி கஷ்டப்படுவீங்க. இது எல்லா துறையிலையுமே இருக்கும். சரியா? தேங்க்யூ சார். சூப்பர். கவலைகள் இல்லாத வாழ்க்கையை கடவுள் யாருக்கும் தருவதில்லை. ஆனால் கவலைகளை மறக்க செய்யும் உறவுகளை தந்திருக்கிறார். கடவுள் தந்த உறவுகளே. நாம் எல்லோரும் சிரிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இவை மூன்றும் உள்ளடக்கிதான் நல்லதை நானும் சொல்வேன் என்ற ப்ரோக்ராம் மூலமாக தினந்தோறும் நம்முடைய பதிவுகளை யூடியூப் சேனல் மூலமாக பதிவு செய்து வருகிறோம். இது ஒருத்தருக்கு உதவியாக இருந்தால் கூட அது எங்களுக்கு சந்தோஷமே. நல்ல கருத்துக்களை யார் சொல்கிறார் என்பது முக்கியமல்ல. நான் தான் சொல்ல வேண்டும், நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை. யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் இங்கு தேவை. எல்லோரும் அறிஞர்களோ கவிஞர்களோ கவிதை சொற்பொழிவாளர்களோ மாமேதைகளோ இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இது பல பேருக்கு உதவியாகவும் பாடமாகவும் இருக்கும், அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு. தேவையானவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும் என்பதே எங்களின் நோக்கம், செயல் வடிவம். இன்றளவில் பல பேர் கஷ்டங்களோடு வாழ்ந்து வருகிறோம். கஷ்டங்களை எப்படி போக்கலாம் என்பதற்காக பல பேர் பல வகையான அனுபவங்களை சொல்லி வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட அனுபவங்கள் இன்றளவு அவர்கள் உயரத்தில் வந்ததற்கு காரணம் என்பதை எடுத்து சொல்கிறார்கள். நம்முடைய கஷ்டங்களும் கவலைகளையும் மாற 2 நிமிஷம் போதும் என்று சொல்கிறார்கள். 2 நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த 2 நிமிஷத்தை நாம் எப்படி ப்ரொடக்டிவாக பயன்படுத்துகிறோமோ அதுதான் நமக்கு வேல்யூவை தரும். அந்த 2 நிமிஷத்துக்கான பவர் என்ன என்பதை நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தெரியும். நம்முடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் நாம் தான் காரணம் என்று புரிந்து கொள்ளும் அந்த 2 நிமிடம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த சேனல் மூலமாக ஒன்றிணையுங்கள். வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்வாதாரம் உயரும். நன்றி.